நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் காதல் கனம் கொண்டேன். அத்தியாயம் 3. ஆயுஷ் பாடி முடிக்க விபின் கண்கலங்கி இருந்தான். என்ன ஒரு குரல் வளம் ஆயுஷ், நீ பாடகியானா எல்லாரும் உன் குரல்ல மயங்கி இருப்பாங்க. விபின் மனம் திறந்து பாராட்ட ஆயுஷ் சிரிக்க விபின் எழுந்து வேலையை பார்க்க சென்று விட்டான். அதன்பின் கிறிஸ்துமஸ் வேலைகள் சேர்ந்துவிட அனைவரும் அதில் கவனமாக இருந்தனர். ஜெய்டன் அவன் சம்பளமாக பெற்று சேமித்த பணத்திலிருந்து ஆயுஷுக்கும் இவனுக்கும் புது ஆடை எடுத்தான். சந்தாபுரி, தாய்லாந்து. பீட்டர் நியூயார்க்கில் உள்ள அவன் இல்லத்திற்கு அழைத்தான். ஆயுஷ் எங்கே என்று கேட்க அவள் ஓய்வு தேடி சென்றிருப்பதாக தகவல் வந்தது. பீட்டர் ஜெய்க்கு அழைத்தான். அழைப்பை இணைக்க வழியின்றி தவறியது. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்துவிட்டு அவன் சோர்ந்து அமர, ஆயுஷ் எங்க? தயா கேட்க, ஹாலிடே போயிருப்பா போல. ஜெய் ஃபோன் வேற நாட் ரீச்சிங். ஆயுஷுக்கு ஃபோன் பண்ணப்ப, நானா? அவளுக்கா? வேண்டாம் தயா. அப்ப நான் பேசுறேன். தயா அழைக்க அதுவும் இணைப்பை பெறவில்லை. இப்போது பீட்டர் லேசாய் நடுங்க ஆரம்பித்தான். மீண்டும் அவள் இல்லம் அழைத்தான். ஆயுஷ் ரெஸ்ட் எடுக்க எங்க போயிருக்கா? தெரியாது சார், மேலாளர் கூற. எப்ப போனா? நீங்க வீட்டை விட்டு போனா அப்பவே போயிட்டாங்க. ஓய்வுக்காக வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லணும்னு தான் ஜெய் சார் சொன்னாரு. மேடம் இது நாள் வர ஒரு ஃபோன் கூட பண்ணல சார். மேடம் உங்க கூட இல்லையா? எங்க அவங்க? மேலாளர் இப்போது அவனை திருப்பி கேள்வி கேட்க, எங்க? நம்ம ரெஸ்ட் ஹவுஸ் எங்காவது இருப்பான், நான் பேசிட்டு சொல்றேன். பீட்டர் சமாளித்து விட்டு வைத்திருந்தான். பீட்டர், தயா தயக்கமாய் அழைக்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆயுஷ் நியூயார்க்ல இல்ல. எங்க போனா? அவ சந்தோஷமா இருக்கணும்னு தானே விட்டுட்டு வந்தேன். ஏன் ஏன் இப்படி? அவ தாய்லாந்துல இல்ல. அப்போ வேற எங்க தேடணும்? உங்க ரெஸ்ட் ஹவுஸ் எங்கெல்லாம் இருக்கு? தயா கேட்க, பாரிஸ், பெல்ஜியம், லண்டன், நார்வே, சிட்னி, கனடா, ஸ்விஸ், அப்புறம் என்ன இவ்வளோ இடத்துலையா? அவளை எங்கன்னு தேட? தயா ஆச்சரியத்தில் விழிவிரித்து கேட்க, இது கம்மிதான். நான் ஒரு நாள்ல விவரம் வாங்கிடுவேன். நீ நியூயார்க் போக ஏற்பாடு பண்ண. நான் போகணும். என் ஆயுஷ் என்ன பண்றா? எங்க இருக்கா? பயமா இருக்கு. தப்பான எண்ணம்லாம் வருது. எதுவும் ஆகியிருக்காது. போய் பேசு, விவரம் வாங்கு. என் ஆயுஷ் கோழை இல்ல. தப்பா எதுவும் நடந்திருக்காது. யாரை கேட்கணும், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஏதோ பயமா இருக்கு தயா. அவளை விட்டு வந்து தப்பு பண்ணிட்டேனா? ஒரு வருஷம் எங்க போனா ஓய்வுக்கு? ஒரு ஃபோன் கூட இல்லாம ஜெய் கூட போயிருக்கா. அவன் கூட எனக்கு சொல்லல. ஏன்? அவளை எதுக்காக விட்டு வந்தேனோ அவ அந்த வாழ்க்கையை வாழவே இல்லை. அப்போ என் கணிப்பு தப்பா? ஆயுஷ் எங்க இருக்க? அன்னைக்கு நான் செய்தது தப்பா? நீ சந்தோஷமா இல்லையா? பீட்டர், தயவு செஞ்சு உடையாத. ஆயுஷை தேடு. நேரம் இப்ப நமக்கு கம்மியா இருக்கு. பீட்டர் எழுந்தான். இத்தனை நாள் அவனுள் முடங்கி போயிருந்த பீட்டர் பாஸ்கல் முழுதாய் வெளியில் வந்திருந்தான். அவன் மேனேஜர் ஓரிஸ்க்கு கட்டளைகள் பறந்தது. முழுதாய் 2 நாளில் அவள் இவனின் எந்த ஓய்வு இல்லத்திலும் இல்லை என்ற தகவல் வந்து சேர்ந்தது. அவளின் பண்ணை வீடு, ஓய்வுக்காக ஆடல் பயிற்சி பெற என்று வாங்கிய எந்த இல்லத்திலும் அவள் இல்லை என்ற விவரம்தான் கிடைத்தது. பீட்டர் நியூயார்க் மண்ணை மிதித்தான். ரசிகர் கூட்டம் ஒரு புறம், பத்திரிகை ஒரு புறம், இதோடு தயாவுடன் அவனை பார்த்து அவர்கள் கேட்கும் கேள்விகள் ஒரு புறம் என்று பவுன்சர்களின் உதவியோடு சமாளித்து காரில் வந்து அமர, மேடம் இந்தியா போயிருக்காங்க. நம்ம பிரைவேட் ஃப்ளைட்ல போயிருக்காங்க. ஆனா இந்தியாவில் எங்கன்னு இன்னும் தெரியல. அவ அப்பா ஊருக்கு போயிருப்பா. சொல்லிவிட்டு பீட்டர் அமைதியாக இருந்தான். அவன் இல்லம் வரும்போதே வெறுமை, கோபம். பீட்டர் அவன் அறையின் உள்ளே நுழைய தயா தயங்கி வெளியில் நின்றாள். வா உள்ள. பீட்டர் அழைக்க, நான் வரலாமா? தயா தயங்க,
வான்னு சொல்கிறேன், அனுமதி கேட்குற. இனிமேல் இந்த படுக்கை எனக்கு மட்டும் தானே, இந்த அறை எனக்கும் தானே. ஆமாம், ஆயுஷ் தவிர இந்த அறைக்குள்ள யாரும் வந்ததில்லை. இப்போ நீ. ஆயுஷுக்கு உரிமையை நான் தர வேண்டியதில்லை. உனக்கான உரிமையை நான் சீக்கிரம் தரேன். அப்புறம் நீ தான் இளவரசி. அப்ப ராணி யாரு? அது எப்பவும் ஆயுஷ் தான் தயா. என்னைக்கும் ஆயுஷ் இல்லாத பீட்டர் இல்லை. நீ எனக்கு ஆயுஷுக்கு அப்புறம்தான். உனக்கும் இது தெரியும். கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. உன் காதலன் மனசுல உன்னை விட அதிகமா நேசிக்க ஒருத்தி இருக்கா. அவ இடத்த யாருக்கும் நான் தரமாட்டேன். அவ தான் ராணி. அவளுக்கு அடிமை நான். இத்தனை அன்பு இருந்தும் ஏன் பிரிஞ்சு வந்த பீட்டர்? எனக்கு அது மட்டும் இன்னும் புரியல. என்ன காரணம்னு சொல்லு. அத சொல்ற நேரம் இது இல்ல தயா. நீ ரெஸ்ட் எடு. நான் ஆயுஷ் வீட்டுக்கு போயிட்டு வரேன். உனக்கு ஓய்வு? இனி எனக்கு அது கிடையாது. ஆயுஷ் முகம் பார்க்கிற வரை நான் ஓய்வை நினைக்க முடியாது. இன்னும் 2 நாள்ல அவ பிறந்த நாள். நாங்க பிரிஞ்சு போனதும் அன்னைக்குதான். பீட்டர் கிளம்பி அவள் இல்லம் சென்று அவளின் அறை முழுக்க தேடி அந்த டைரியை எடுத்தான். ஆயுஷ் அப்பாவின் தோழி ஜோயி. அவர் ஒருவர்தான் ஆயுஷின் ஒரே சொந்தம் பந்தம். தேடினான். விவரம் சொன்னது அவர் இந்தியாவில் கேரளா என்ற இடத்தில் இருப்பதாக. ஓரிஸ், இந்தியா போகணும். கேரளா. என் ஆயுஷ் அங்கதான் இருக்கா. குயிக். பீட்டர் கட்டளையை ஏவியிருந்தான். பீட்டர் இல்லம் வந்து தயாவிடம் விவரம் சொல்லி இந்தியா செல்ல ஆயத்தமானான். நாளை காலை கிளம்பலாம் என்று ஓரிஸ் கூற ஜோயி முகவரியை கண்டுபிடிக்க உத்தரவு கொடுத்தான். நானும் வரேன் தயா கேட்க, இல்ல தயா, நீ வேண்டாம். ஏன்? இவ்வளோ நாள் தெரியல. இப்போ ஆயுஷ் முன்னாடி என்னால நிக்க முடியாது. அதுவும் உன்னோட குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னோட வாழ்ந்த வாழ்க்கையா இல்ல நானா? எது உன்னை குற்ற உணர்ச்சியில நிக்க வைக்குது? தயா, ஓ மை பேபி, என்ன இது? பீட்டர் கேட்கவும் தயா அவனை கட்டி கொண்டாள். பீட்டர் இன்னும் அவளை அவனோடு இறுக்கிக் கொண்டான். இருவரும் அதே நிலையில் சில நிமிடம் இருந்தனர். ஆயுஷ் அழுத நேரங்கள்ல நான் துணையா இல்லை. சுயநலமா நான் என் வாழ்க்கையை தேடி இருக்கேன். எனக்கான துணைய நான் தேடிக்கிட்டேன். அவ எங்கேயோ இருக்கா. கண்டிப்பா என் ஆயுஷ் நிம்மதியா இல்லை. எத்தனை ராத்திரி அழுதான்னு தெரியல. என்னை தேடி இருப்பா. ஆனா நான் குற்ற உணர்ச்சியா இருக்கு தயா. சத்தியமா அதுக்கு காரணம் நீ இல்ல. நானும் வரேன். என்ன ஆனாலும் சரி. உன் சரி பாதி நான். உன் உணர்வுல கூட பாதி எனக்கு தான். என்ன ஆனாலும் பார்ப்போம். என்னையும் கூப்பிட்டு போ. ம், வா போ. பீட்டர் சம்மதம் கூறியிருந்தான். பீட்டர் தயாவுடன் இந்தியா கிளம்பினான். ஒரேசிடம் விவரம் கேட்டு ஜோயி இருக்கும் இடத்தை தேடினான். பீட்டர் இந்தியா வந்து சேர்ந்தபோது கிறிஸ்மஸ். அன்று ஆயுஷின் பிறந்த நாள். அன்று காலையில் ஒரிஸ் பெற்ற முகவரியில் ஜோயி விவரம் பெற பீட்டர் பாஸ்கலின் பயணம் மிக ரகசியமாக மலையாள புழா நோக்கி ஆரம்பமாகியிருந்தது. அங்கே கர்த்தரை நினைத்து உருகி ஆயுஷ் பாடிக்கொண்டிருந்தாள். விபின் அவளிடம் காதலை சொல்ல நேரம் பார்த்து கொண்டிருந்தான். கடைசி நேர பிரார்த்தனை முடிய மதர் ஜோயி அறை சென்று ஆசி பெற்று வந்தவள் சர்ச் விட்டு வெளியே வர விபின் ரோஜா பூங்கத்தை கொடுத்து கையில் மோதிரம் ஏந்தி காதல் சொல்ல ஜேயும் ஆயுஷும் அதிர்ந்து நிற்க பீட்டர் காரில் இருந்து இறங்க என்று அனைத்தும் மிகச் சரியாக நடந்தது. ஆயுஷ் கண்கள் விரிய பீட்டர் புன்னகையோடு அருகில் வந்தான். விபின் எழுந்து நின்று அவனை கேள்வியாய் பார்க்க, ஹாப்பி பர்த்டே மை குவீன். பீட்டர் அவளை அணைத்து கூற, யார் நீங்க? விபின் கேட்க, சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உன்கிட்ட. கல்யாணமான பொண்ணுக்கு காதல் சொல்றது தப்புன்னு தெரியாதா? பீட்டர் கேட்டுவிட்டு புன்னகைக்க, என்ன? விபின் அதிர்ந்திருந்தான். நான் யாருன்னு தெரியுமா? பீட்டர் கேட்க, உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கு, ஆனா சரியா யாருன்னு தெரியல. பொறுமையா போய் உன் நெட்ல தேடி தெரிஞ்சுக்க. நான் பீட்டர் பாஸ்கல். நீ காதல் சொன்ன நினைச்சவ டிஏ.
நாங்க பேச 1 வருஷ கதை இருக்கு. சொல்லப்போனா கதையே இனிதான் ஆரம்பம். விபின் அவன் அலைபேசி இணையத்தில் இவர்களின் பெயர்களை தேட பீட்டர் பற்றி தெரிந்து மலைத்து போனான். அவன் விரல்கள் டிஏ என்று அழுத்த அலைபேசி சொன்ன தகவலில் அதிர்ந்திருந்தான். விபின் ஜேயை பார்க்க அவன் தலை ஆம் என்பது போல் அசைந்தது. கணம் 4. விபின் ஜேயின் தலையசைப்பை பார்த்து அவசரமாக அலைபேசியில் உள்ள தகவல்களை படித்தான். டிஏ தீக்ஷிதா ஆயுஷ், வயது 26, அமெரிக்க பாப் சிங்கர், பாடலாசிரியர், நடன கலைஞர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர். நியூயார்க்கில் பிறந்து வளர்ந்த டிஏ தனது 17வது வயதில் ப்ளூ டேஸ் ரெக்கார்ட்ஸில் கையெழுத்திட்டவர். டாப் சார்ட்ஸ் மியூசிக் ஹவுஸில் கையெழுத்திட்ட முதல் இளைய கலைஞராவார். அவரது பெயரிலான 2010 அறிமுக ஆல்பம் யுஎஸில் முதல் 2000 பாடல்களின் மிக நீண்ட தரவரிசையில் 5வது இடத்தை பெற்ற ஆல்பமாகும். இந்த ஆல்பத்தின் 3வது தனிப்பாடலான என் பாடல் ஹாட் கண்ட்ரி சாங்ஸ் தரவரிசையில் இடம்பெற்றது. அத்துடன் பாடலை அவரே எழுதி பாடி சாதனை நிகழ்த்திய இளைய நபராக அவரை உருவாக்கியது. டிஏ 2வது ஆல்பமான ஷோல்டர்ஸில் என் பாடல் வெளியிடப்பட்டது. லவ் ஆஃப் மைன் மற்றும் டிராயிங் ஆகியவற்றின் வெற்றிகளால் ஷோல்டர்ஸ் 2011ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் அதிகம் விற்பனையான ஆல்பமாக ஆனது. இந்த ஆல்பம் 2 கிராமி விருதுகளை வென்றது மற்றும் 2011ஆம் ஆண்டின் வெற்றி ஆல்பமாக ஆனது. 12 கிராமி விருதுகள், 19 அமெரிக்க இசை விருதுகள், 13 பில்ஃபோர்டு இசை விருதுகள், 2 கின்னஸ் உலக சாதனைகள், 12 நாட்டுப்புற இசை சங்க விருதுகள், ஒரு பிரிட் விருது மற்றும் ஒரு பாடலாசிரியராக பல விருதுகளையும் கௌரவங்களையும் பெற்றுள்ளார். டிஏ நியூயார்க் பாடலாசிரியர்கள் சங்கத்தால் கௌரவிக்கப்பட்டதோடு ரோலிங் ஸ்டோனின் 2015ஆம் ஆண்டின் 100 சிறந்த பாடலாசிரியர்களின் பட்டியலில் இவரின் பெயர் பட்டியலிடப்பட்டது. 2017ஆம் ஆண்டில் பில்ஃபோர்ட் தனது சிறந்த கலைஞர்களின் பட்டியலில் டிஏ 9வது இடத்தை பெற்றிருப்பதாக அறிவித்தது. இது ஒரு கலைஞருக்கு 21ஆம் நூற்றாண்டில் கிடைத்த மிகப்பெரிய புகழாகும். யுஎஸில் 32.7 மில்லியன், 120 மில்லியன் ஒற்றை பதிவிறக்கங்கள் உட்பட 35 மில்லியனுக்கும் அதிகமான ஆல்பங்களை டிஏ விற்றுள்ளார். மேலும் உலக அளவில் அதிக டிஜிட்டல் விற்பனையை பெற்ற முதல் 5 இசைக்கலைஞர்களில் டிஏவும் ஒருவராகும். 2012 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளில் அதன் மிகவும் செல்வாக்குமிக்க 100 நபர்களின் வருடாந்திர பட்டியலில் டிஏ பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. டிஏ 2017ஆம் ஆண்டில் ஃபோர்ப்ஸின் 100 சக்தி வாய்ந்த பெண்களின் பட்டியலில் 44வது இடத்தில் இருந்தார். டிஏ தான் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட முதல் இளம் பெண் என்ற பெருமையை பெற்றவர். ஜூன் 2018இல் ஃபோர்ப்ஸ் டிஏவின் இணைய மதிப்பு $460 மில்லியன் மதிப்பிடப்பட்டுள்ளது. டிஏ பையுடன் ஆடிய ஒரு நடன நிகழ்ச்சிக்கு பிறகு பையுடன் காதலில் இருந்தார். லவ் ஃபார் எவர் பாடலுக்கான மியூசிக் வீடியோவில் பை டிஏவின் காதலனாக தோன்றினார். இது அவர்களின் உறவை பற்றிய ஊகங்களை தூண்டியது. ஏப்ரல் 4, 2018 அன்று டிஏ மற்றும் பை விளம்பரம் மற்றும் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டனர். விபின் வாசித்து முடித்திருக்க பீட்டர் ஆயுஷ் கைப்பிடித்து அழைத்து கொண்டு சென்றான். ஜே, என்ன பண்ற? வா, வீட்டுக்கு கூப்பிட்டு போ. பர்த்டே பார்ட்டி மீதம் இருக்கு. ஆயுஷ் வேற இன்னும் ஷாக்ல இருக்கா. வந்துட்டேன். ஜேடன் உரைத்தவன் பீட்டர் பின்னே சென்றிருந்தான். ஏன் நீ கூட சொல்லல? பீட்டர் ஜேடனை பார்த்து கேட்க, மேடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் உனக்கு யாரு? பீட்டர் அவனை பார்த்து கூர்மையாக கேட்க, அன்னைக்கு நடந்த சண்டைக்கு அப்புறம் அக்கா சரியில்லை, என்னால எதுவும் செய்ய முடியல. ஜேன் கதவை திறக்க பீட்டரின் கண்கள் கலங்கியது. இது வீடா? ஆயுஷ் இங்கேயா இவ்வளோ நாள் இருந்தா? நீ எதுக்கு வந்த?
ஆயுஷ் பீட்டரை கேட்க, நான் வராம வேற யார் வருவா? உன் காதலன் எங்க? உன் கூட தான் அவனும் இருக்கானா? பை என்னோட இல்ல, நாங்க பிரிஞ்சிட்டோம். ஆயுஷ், இதுக்கா நான் உன்னை விட்டு போனேன்? எதுக்கு போன? எங்க போன? என்னை விட்டு நீயும் ஏன் போன? பை என்ன என்ன சொன்னா? ஆயுஷ், என்ன ஆச்சு? உங்களோட சேர்த்து தப்பா பேசிட்டார். பெரிய சண்டை. சண்டையில 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டோம். ஜெய்டன் கூற, என்னோடவா? உன்னையா? ஆயுஷ், அறிவு இருக்கா அவனுக்கு? பீட்டர் கேட்க, ஆயுஷ் கதறி அழ, பீட்டர் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. பீட்டர், ஜிப்சி வந்திருக்கா. தயா விவரம் கூற, ஜெய் அவசரமாக வெளியில் செல்ல ஜிப்சி எதிரில் வந்து அணைத்து கொண்டாள். சிறிது நேரம் அணைப்பில் நெருங்கியிருந்தவள் விலகி வீட்டின் உள்ளே செல்ல, நீ எதுக்கு இங்க வந்திருக்க? பீட்டர் அதே கோபத்துடன் ஜிப்சியை கேள்வி கேட்க, பை சார் ஆயுஷ் மேடமை கூப்பிட்டு வர சொன்னார். நான் வரமாட்டேன். ஆயுஷ் மறுக்க, அனுப்ப முடியாது. ஆயுஷ் இனி அவன் மனைவி இல்ல. பீட்டர் சொல்ல, அத சொல்ல உங்களுக்கு உரிமை இல்ல. ஜிப்சி கூற, எனக்கா? நான் அவளோட நண்பன். என்ன மீறி எதுவும் செய்ய முடியாது. பீட்டர் கர்ஜிக்க, ஜிப்சி அவள் அலைபேசி எடுத்து பாஸ் என்ற எண்ணுக்கு அழைத்தாள். அதற்குள் விபின் பை பற்றிய விவரம் பார்த்தான். பை PI பிரேம் இந்தர் டாப் சார்ட்ஸ் மியூசிக் ஹவுஸின் டைரக்டர் என்று வர விபினுக்கு மூச்சு அடைத்து விடும் போல இருந்தது. பையின் புகைப்படம் கேட்க இணையம் அவன் உருவத்தை தரவிறக்கம் செய்தது. அழகன், தொட்டால் ரத்தம் வந்துவிடும் எனும் அளவுக்கு வெள்ளை, பார்ப்போரை கண்களால் கவரும் பார்வை, சரியாய் 6 அடியோடு வலிமையான உடற்கட்டு, உச்சி முதல் பாதம் வரை அவன் மேல் பணத்தின் செழுமை. நியூயார்க்கை தலைமையகமாக கொண்ட நிறுவனம். உலகத்தில் அவனின் ரெக்கார்டிங் கம்பெனியில் ஒரு பாடல் கிடைத்துவிட்டால் உலகம் அந்த பாடகனை பாடகியை பற்றி கொள்ளும். 70 வருட புகழ்பெற்ற இசை நிறுவனம். இந்திய பாரம்பரிய குடும்பம் அவனுடையது. பிரேம் வெட்ஸ் ஆயுஷ் என்று வீடியோ தொடங்கி அறையின் பனசெழுமையை காட்டி இறுதியாக பிரேம் கண்களெல்லாம் காதலோடு ஆயுஷின் விரல்களில் மோதிரமிட அவள் கண்கலங்க பிரேம் அவளின் இதழ்களில் முத்தம் தர விபின் மொபைலை நழுவ விட்டான். ஜிப்சியின் அழைப்பு ஏற்கப்பட்டு ஜிப்சி விவரம் சொன்னாள். அழைப்பை ஒலிபெருக்கியில் போட சொன்னான். லோலிட்டா மீன்ஸ் ஹாட்டஸ்ட் கேர்ள். ஹாய் லோலிட்டா, போதும் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு. நான் உன்னை தேடாத இடம் இல்லை. வா, என்கிட்ட வந்துரு. என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. என்னால உன்கிட்ட வர முடியாது. ஆயுஷ் கூற, நான் வர வைப்பேன் மை டியர். நீ உன்னை மறைக்க வழியே இல்லை. ஒரு ஃபோன் நியூஸ் சேனலுக்கு பண்ணா போதும், எல்லா மீடியாவும் உன் வீட்டுக்கு முன்னாடி வரும். நீயா நியூயார்க் வந்து சேர்ந்துருவ. வரியா? வர வைக்கணுமா? பீட்டர், உன் அறிவு வேலை செய்யுதா? நான் சொல்றது புரியுதா? என் மனைவியை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடு. 30 நிமிஷம் உனக்கு நேரம் தரேன் ஆயுஷ். பையின் அழைப்பு முடிந்திருக்க ஜிப்சி அமைதியாக வெளியில் சென்று நின்று கொண்டாள். போலாம் அக்கா, இனி உன்னால மறைய முடியாது. பைய எங்களை விட உனக்கு நல்லா தெரியும். பாப்ரஸி ஆர் டூ ரிஸ்க். ஷால் வி மூவ் ஆன் ஃப்ரம் திஸ் பிளேஸ்? பத்திரிகையாளர்கள் வந்தால் வெளியேறுவது கஷ்டம். நாம் இங்கிருந்து செல்வோமா? போலாம். ஆயுஷ் கூறியிருக்க. வேண்டாம் ஆயுஷ், என்னோட வந்துரு. மீடியாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். பீட்டர் உரைக்க. பயம் இல்லை பீட்டர், எனக்கு பைய பார்க்கணும். அவன் குரல் சரியில்லை, கவனிச்சியா? நான் போகட்டுமா அப்போ? பீட்டர் கேட்க. எங்க போற? என்னோட வா. நான் அவனோட வாழ போகல, அவனை பார்க்க போறேன். எனக்கு அவனை பார்க்கணும், அவ்வளோதான். அப்புறம் ஜெய்டன், அவன் என்ன நியூயார்க் கூப்பிட்டுட்டு தான் இருக்கான். ஜிப்சி அவன் காதலி, அவளை எனக்காக பிரிஞ்சு வந்திருக்கான். யாருக்கும் என்னால தொல்ல வேண்டாம் தான் கடல் கடந்து வந்தேன்.
இனி நான் நியூயார்க் போகாம இருக்க முடியாது. பையும் என்னை விட போறது கிடையாது. அதன்பின் ஆயுஷ் விடைபெற மதர் ஜோயி ஆசி அளிக்க விபின் கண்களெல்லாம் கண்ணீரோடு அவளை பார்த்திருந்தான். சாரி விபின், என்னால உன் காதலை ஏற்க முடியாது. நல்ல நண்பனை இழக்க போற. ஆயுஷ் சங்கடமாக சொல்ல, நீ എന്റെ രാപ്പകലാണ്. നിന്റെ മുഖം ഞാൻ എന്നും എപ്പോഴും കണ്ടോണ്ട് ജീവിക്കണം. நீ என்னுடைய சூரியன். உன் முகம் நான் எப்போதும் என்றும் பார்த்து கொண்டே வாழ வேண்டும். விபின் அவன் மனதை கூற, என்ன? எனக்கு புரியல விபின். നിന്റെ മുഖം മാത്രം കണ്ട് ജീവിക്കാൻ ആശിച്ച് നിശ്ചയമായിട്ട് ഞാൻ നിന്നെ മിസ് ചെയ്യും. എന്നെ മറക്കരുതേ. നമ്മൾ ഇനി എപ്പോഴും ഫ്രണ്ട്സാണ്. പീറ്ററിന് ശേഷം എനിക്കായി ഞാൻ എപ്പോഴും ഉണ്ടാവും. லவ் யூ. உன் முகம் பார்த்தே வாழ ஆசைப்பட்டேன். கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணுவேன். என்னை மறக்காத. நாம் இனி நண்பர்கள். பீட்டருக்கு அப்புறம் உனக்காக துடிக்க நான் இருக்கேன். லவ் யூ. ப்ளீஸ், எனக்கு புரியல விபின். ஆயுஷ் மீண்டும் கேட்க, நீயும் நானும் இனி நண்பர்கள். பீட்டருக்கு அப்புறம் இன்னொரு நல்ல நண்பனா நான் இருப்பேன். நான் உன்னை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன். நீ என்ன மறக்க மாட்டேதானே என ஆங்கிலத்தில் கேட்க, லவ் யூ விபின், நிச்சயம் மறக்க மாட்டேன். ஆயுஷ் கூற, எங்களோட வரியா விபின்? இல்ல. ஜெய்டன் விபினை கட்டிக்கொள்ள ஆயுஷ் அழுதிருந்தாள். பீட்டர் ஆயுஷை தோளில் சாய்த்து கொண்டான். ஜிப்சி வந்த காரில் ஆயுஷ் ஏறிக்கொள்ள அவளின் நியூயார்க் பயணம் ஆரம்பமானது. 20 மணி நேர பயணம் முடிந்திருக்க ஆயுஷ் நியூயார்க் மண்ணை தொட்டிருந்தாள். காதல் கனம் கொண்டேன் அத்தியாயம் 3 மற்றும் 4 நிறைவு பெற்றது. கதை இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரபலமான பாப் சிங்கர் ஆயுஷ். பெரிய இசை நிறுவனத்தோட ஓனர் அவளுடைய கணவன் பை. பிரபலமான நடிகன் ஆயுஷின் நண்பன் பீட்டர். அவனின் காதலி தயா. ஜெய்டன் ஆயுஷ் மற்றும் பீட்டரின் தம்பி. ஜிப்சி அவனின் காதலி. பைக்கும் ஆயுஷுக்கும் இடையில என்ன பிரச்சனை? அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.